ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. அனைவருக்கும் வணக்கம். உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிகன் பொலிட்டிக்கல் டெஸ்க். என்னடா ஆரம்பிக்கும் போதே ஒரு சிரிப்போட ஆரம்பிக்கிறேன்னா, இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் எப்போவுமே நம்மளோட வீடியோவில் எண்டிங்கில் ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி முடிப்பேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நம்ம அந்த ரீல்ஸ் போச்சுன்னா வச்சு நம்ம பேசுவோம் இல்லையா, அது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடல. அதனால அதை சொல்றது கிடையாது. இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் சொன்னோடனே எனக்கு அதை பார்க்கும்போது பயங்கர சிரிப்பு தாங்க முடியல. என்னடா அது கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இவரே சொல்லிட்டா, இவர் வாயால் போச்சு வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை நம்ம உறவுகிட்ட ஒரு வாட்டி சொல்லலாம். இன்னைக்கு நம்ம சொல்லும் போது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. இன்னைக்கு நம்ம வேற எதுவும் இல்லைங்க, திரு விஜய் அவர்கள் பேசின வீடியோ பற்றி தான் டிஸ்கஷன். 2வது முறை வாய்ப்பே இல்லை, விஜய் போட்ட முதல் குண்டு. உறவுகளே, இன்றைக்கு தஞ்சை மண்ணில் நடந்த ஸ்பீச் ஒரு சாதாரண ஸ்பீச் கிடையாது. ஆனஸ்டாக சொல்கிறேன், 2026 தேர்தலுக்கான ஒரு நேரடி சவால்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? விஜய் சொன்ன ஒரு வரி இப்போ பார்த்தீங்கன்னா முழு அரசியலே குளிக்குதுன்னு சொல்லலாம். என்ன தெரியுமா அது? 2வது முறையா? சரித்திரத்திலே இடம் இல்லை. அவங்க அப்பானாலே முடியல, இந்த டப்பானால எப்படி முடியும்? இதை அவர் சொல்லு, நான் சொல்கிறேன். ஸோ அதாவது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக சொல்கிறாங்க, விஜய் கட்சி அவர்கள் ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு நோக்கத்தோடு நான் சிரிச்சு சொல்லலை. நம்ம தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா திமுக மேலே. அதாவது விமர்சனம்னா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும் போதுனா திரு விஜய் அவர்கள் டைரெக்டாக இவ்வளோ அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம், பரவாயில்லையப்பா வச்சு செய்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது திமுக 2வது முறை ஆட்சி அமைச்சதான் வரலாறே இல்லை, திரும்ப சொல்கிறேன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இது திமுகவுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எப்படிங்க ஜாலியாக இருக்கும்? அவன் பார்த்தா கொலை வெறியில் இருப்பாங்க. திமுக என்ன சொல்லுன்னு கேட்டால் 2026 தேர்தலில் நாங்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் சொல்கிறது என்னன்னா, இது வரலாறுலேயே கிடையாதுங்க, அவங்க அப்பாவாலேயே பார்த்தீங்கன்னா முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ உறவுகளே, நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு கேள்வியாக உங்கள்கிட்ட முன்வைக்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. திமுக பார்த்தீங்கன்னா 2வது முறை ஆட்சியை பிடிச்சதா வரலாறே இல்லைன்னு அவர் சொன்னதை விட்டுருவோம். ஆனால் வரலாறு உண்மையாகவே கிடையாது தான் இல்லையா? இது அவர் சொன்னதால நீங்கள் ஹைப்பாக இருக்குது. ஆனால் அவர் சொன்னது சரியா தவறா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வாட்டி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்ற பாடி லாங்குவேஜில் போல அவர் ஆரம்பம் போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாட்டி ஸ்ட்ரெயிட் டைரக்டாக விஜயா ஸ்டாலினா ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நான் கேட்டதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்டாக் விஜயா ஸ்டாலினா அப்படின்னு முன்வைக்கிறாரு. அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறா அப்படின்னா, அது ஏங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கும்போது நீங்கள் டெல்லி அரசியலை பற்றி பேசுகிறீங்க, ஏன் சம்மதமே இல்லாமல் பிஜேபி எல்லாம் இதில் நீங்கள் உள்ளே இருக்கிறீங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ தேர்தல் நடக்கும் போது தமிழ்நாட்டில், ஸோ நீங்கள் தமிழ்நாடை பற்றி பேசுங்க, தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசுங்க அப்படி ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, கிரிக்கெட்டில் கூட சென்னை அணியை, அதாவது சிஎஸ்கேவை டெல்லி அணினால வெற்றி பெற முடியாது, கிரிக்கெட்லேயே முடியாது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு விசில் போடுறதுனால இருக்குது, இங்கே டிவிகேக்கு விசில் போடுன்னு இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு ஒரு நரேட்டிவை அழகாக கோர்வையாக அவர் பேசுகிறாரு. ஸோ அதை தாண்டி இந்த வாட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, எலெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மற்ற அரசியல் கட்சிக்கெல்லாம் ஒரு வாக்கு பதிவாக இருக்கட்டும், ஒரு வாக்குச்சாவடி போய் ஒரு ஓட்டு போடுறதா இருக்கட்டும். ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு எனக்கும் என் உறவுகளுக்கும் என் சொந்தங்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் ஒரு எமோஷன், இது ஒரு எமோஷனல் கனெக்ட், ஒரு எமோஷனல் பாண்டிங்கு. இது மற்றவங்களாம் எலெக்ஷனாக இருக்கலாம், எங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு உறவை அவர்கள் ஓட்டில் வெளிப்படுத்த போகிறாங்க, அவங்க விசுவாசத்தை என் மேலே வச்சிருக்க அன்பை ஓட்டில் காமிக்க போகிறாங்கன்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டாருங்க. சரிங்களா? அடுத்து இந்த வாட்டி அவர் பேசுனதுல நிறைய கேள்விகளை மக்களிடம் முன் வச்சிருக்காரு, நிறைய கேள்விகளை டைரக்டாக மக்களை கனெக்ட் பண்ணுறாரு இந்த வாட்டி அவர் பேசும்போது. ஸோ என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை ஆட்சி கட்டிலில் அமர வைப்பீர்களா, என்னை ஜெயிக்க வைப்பீர்களா, உங்கள் விஜயை நீங்கள் சிஎம் ஆக்குவீர்களா, இதுதான் ஒரு மீன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இவரோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே மக்கள் மன்றத்திலே வைக்கிறாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் வேணால் வீடியோ போய் பாருங்கள், இன்னும் நான் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் இப்போ வீடியோ இங்கே போடுவாங்க.
ஊழலற்ற உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? உங்களை தான் கேட்கிறேன், நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? உண்மையிலேயே கொடுப்பீங்க தானே? இந்த விஜய நம்புறீங்க தானே? ஒவ்வொரு வீட்லயும் விசில் சத்தம் கேட்கும் தானே? அந்த விசில் சத்தம் ஒவ்வொரு பூத்திலையும் புயலா ஒலிக்கும் தானே? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இவர் இந்த கேள்விகள்லாம் கேட்கும் போது ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொங்கி மாதிரி என்னடா அப்படி பேசுறதுலாம் கிடையாது. ஒரு 5000 பேர் ஒரு 7000 பேர் இருக்காங்கன்னா மொத்த பேரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. எவ்ரிபடி இஸ் ரெஸ்பாண்டிங் டு ஹிம். ஒருவேளை 5 லட்சம் பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் திமுக நடத்துகிற கூட்டமும் தாவேக நடத்துகிற கூட்டத்தோட ஒரு வித்தியாசம். அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு இல்லையா, அந்த பாண்டிங்கு அது மேட்சே ஆகலைங்க. அதுதான் அந்த க்ரௌட் டிஃப்ரென்ஸ்னு சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஃபேஸில் இவர் முடிச்சிட்டாரு. அதே மாதிரி அடுத்தபடியாக விவசாயத்துக்குள்ளே வராரு. இந்த விவசாயத்தை பற்றி அவர் பேசுறதுக்கு நம்ம ஒரு தலைப்பு வைக்கலாம். டெல்டாக்கார டால்டா நல்லா இருக்குல்ல. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரை விட முக்கியமான மனிதர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள். அவர் தான் வந்து படி அளக்குறவங்க, எல்லாருக்குமே சாமிக்கே படி அளக்குறவங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிடும் போது நிறைய பேர் அவளை வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்க, நிறைய பேர் ஞாபகம் வச்சுருக்கிறா, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் ரொம்ப மிகையாக பேச நினைக்காதீங்க, ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு குறிப்பிடுறார். அதாவது விவசாயிகளுக்கான ஒரு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மரியாதையை அவரோட பேச்சில் வந்து வெளிப்படுத்துறாரு. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்றாருன்னா, இங்கே பாருங்க, எனக்கு வந்து விவசாயத்தை பற்றி பெருசாக தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதா ஓப்பனாக தெரியாதுன்னு சொல்லுவேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒன்றுமே தெரியாமல் டெல்டாக்காரன் கையை தூக்க மாட்டேன். ஸோ அது என்ன சொல்கிறேன், நான் சொல்லிட்டு உங்கள் காதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டாக்காரன்ற டால்டாவெல்லாம் நான் ஊற்ற மாட்டேன் அப்படின்றாரு. அது பயங்கர ஒரு மாதிரி ஃபன்னியாக இருந்ததுங்க அவர் பேசும்போது. என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். இந்த நெல்மணிகள்லாம் வந்து நாசமாக போய் கடந்தது இல்லை. அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கேருந்து அங்கே போய் பார்க்காம அங்கே இருக்க பயிர்களை இங்கே வர வச்சு தடவி விட்டுட்டு இருந்தார். இப்படி தெரியுமா? நிறைய பேருக்கு உண்மையாக சொல்கிறாங்க. அங்கே ஏதாவது காமிக்கிறாங்களாம், இதாங்க அழிஞ்சு போன பயிர்னு சொல்லிட்டு தடவுறாப்புல. அப்பா கடவுளே. சரிங்களா? ஸோ நம்ம போவோம், கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வரி, இந்த டால்டா வரி அரசியலில் அவருக்கு நேரடியாக போட்ட ஒரு தாக்குதல். பல விஷயங்கள் நேரடி தாக்குதல் தான். இது வந்து ஒரு பங்கமான ஒரு கலாய் தான் இது. ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாம் பேசுகிறீங்க, ஆனால் அவர்களுக்கான எல்லா விஷயங்களும் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? அவர்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி கொடுத்தீங்களா? அட்லீஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ண பயிரை வந்து வைக்கிறதுக்காக ஒரு குடோன் கட்டி விட்டுறதுன்னு சொல்லிங்கன்னா அந்த குடோனை நீங்கள் கட்டி கொடுத்தீங்களா? இப்படி எதுவுமே செய்யாமல் அவங்கள வந்து வெறும் வாய் பேச்சால் எப்பவும் போல இந்த மாதிரி நீங்கள் ஏமாத்துறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து எமோஷனலாக ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுறாரு திரு விஜய் அவர்கள். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு எமோஷனல் விஷயத்தை கனெக்ட் பண்ணுறாரு. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்ததுன்னா நான் விவசாய குடும்பத்தில் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா is trying to get connected with farmers, அதாவது விவசாயிகளுடன். ஓகேவா? இன்னொன்று மெயினாக குறிப்பிடுறாரு, நாங்கள் அரசியலில் வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது பரந்தூர் பிரச்சனை. அதனால நாங்கள் கையில் எடுத்தோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அங்கே ஏர்போர்ட் வரப்போகுது. ஸோ அது விவசாய நிலத்தில் ஏர்போர்ட் வரப்போகுன்ற காரணத்தினால அதை எதிர்த்து தாவேகா வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக போய் நின்னாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குறிப்பிடுறாரு. அடுத்தபடியாக அவர் பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனைக்கு வராரு. தண்ணீர் ஒரு ஆய்வு, நான் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், ஒரு ஆய்வில் நான் பார்த்தேன், ஒரு புக்கில் ஒரு ஆர்டிக்கலில் இருந்தது. நான் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நாளில் தமிழ்நாட்டில் தண்ணி பற்றாக்குறை அதிகமாடும், தண்ணீரே இருக்காதுன்னு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. இது ஏன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கனிம வளம் கொள்ளை, மணல் கொள்ளை, அதாவது எல்லாத்தையுமே இயற்கை சார்ந்த எதையுமே நீங்கள் பாதுகாக்கலை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டீலிங் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. டைரக்டா எல்லாம் டீலில் போகுது. இங்கே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நலன் செய்யக்கூடிய விஷயங்களோ, மக்களுக்கு டைரக்டாக வந்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான விஷயங்களோ எதையுமே இந்த அரசு செய்யவில்லை. ஆனால் பொய் மட்டும் பேசுகிறது, பொய் புரட்டை பரப்புகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்.
ஸோ இவர் டேரக்டாக என்ன சொல்கிறாரு, அந்த மணல் மாஃபியாலாம் இருக்கு இல்லையா, அந்த கனிம வளங்கள், மணல் கொள்ளை, இந்த மாஃபியாலாம் இருக்கு இல்லையா, அந்த கூட நீங்கள் வந்து கூட்டு வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளத்தை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க, நீங்கள் வந்து எப்படி வந்து மக்களுக்கு நல்லதை செய்ய போகிறீங்க, விவசாய மக்களுக்கும் நீங்கள் என்ன நல்லதை செய்ய முடியும்னு அந்த டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓவராலாக உங்கள் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மணல் கொள்ளை, அதாவது உங்கள் ஆட்சியில் வந்து எல்லாமே திவால் தான், எதுவுமே உருப்படி இல்லை, எல்லாமே திவாலு, கடைசியாக உங்கள் ஆட்சியே ஒரு திவாலான ஆட்சி தான், திவாலாக போகிற ஆட்சி தான் அப்படின்னு முடிச்சிட்டாப்ல. ஓகேவா? அதே மாதிரி பல்வேறு விஷயங்களை ஒரு 2-3 விஷயம் எடுத்து வச்சார். ஏன்னா ஒரு கேள்வியாக முன் வச்சார். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க இல்லையா, விவசாயத்தை பற்றியும் இல்லை தண்ணீரை பற்றி பேசும்போது பல விஷயங்கள் நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்குறீங்களே, உங்களோட நிலைப்பாடு என்ன, எதுக்காக கேட்குறாரு, பரந்தூர் விமானத்துக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன, மேல்மாக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு 2 கேள்விகளையுமே வந்து முன்வைக்கிறார். அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நீங்கள் ஏதாவது திட்டங்களை வந்து அறிவிச்சா கூட சரியா, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4 வருடம் 4.5 வருடம் ஆட்சியில் எதுவுமே செய்யாமல் அதாவது ஆட்சி முடியும் போது இறுதி கட்டத்தில் அடிக்கால் நட்டுறீங்க, அடிக்கால் நட்டிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது, அது நட்ட மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை ஏன் முன்னாடியே செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இங்கே இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை சொல்லிட்டு கையோட டிவிகே ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நாங்கள் கொண்டு வரும் திட்டங்களை நிறைவேற்றுவோம், அதை வந்து வேலை பண்ண உடனே ஆரம்பிச்சிருவோம், முடிந்த அளவுக்கு 5 ஆண்டுகளுக்குள் நாங்கள் அதை முடிக்கவும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம்னு ஒரு பாயிண்ட்டை கையோட வச்சிடுறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, மீண்டும் மீண்டும் இதை குறிப்பிடுறாருன்னு வச்சுக்கலாமே. இவனுக்கு என்ன தெரியும், இவன் காவேரியை பற்றி பேசுகிறான், அந்த அணையை பற்றி பேசுகிறான், இந்த அணையை பற்றி பேசுகிறான். இங்கே பாருங்கள், எல்லாமே தெரிஞ்சு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். ROV, ரிமோட்லி ஆப்ரேஷனல் வெஹிக்கிள்னு ஒன்று இருக்குது சரிங்களா, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடுறாரு. நீங்கள் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, எல்லாம் தெரிஞ்சது தான் நான் அரசியல் வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு மக்கள்கிட்ட நச இதே தான் சொன்னார் அவர். சும்மா நசன்னு பேசிக்கினே இருக்கிறீங்க அப்படின்ட்டாரு. ஓகேவா? வெறும் வாய்ஸ் அவனால் தான், ஒரு வாய் உதாரு, நீ ஒரு டம்மி பட்டாசு, இதெல்லாம் அவர் சொல்ல. ஓகேவா? இதில் வந்து அப்பப்போ நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீ வந்து பார்த்தோன்னா ஒரு பிபி தான், ஒரு 505 பிபியை கொடுத்த எந்த பிபியும் ஊதுல சரியா அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாப்புல. வாய் மட்டும்தான், டேரெக்டாக மக்கள்கிட்ட போனோமா, பிரச்சனையை கேட்டோமா, உடனே சொல்யூஷனை பார்க்கணும், அதை ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்களை பரப்பி ஊழ உதாரணம் மட்டும் தான் நீங்கள் விட்றீங்க அப்படின்னு அங்கேயும் ஒரு குற்றச்சாட்டை திரும்ப டமால்னு போடுறாப்புல. அதே மாதிரி மீனவர்கள் பிரச்சனையை பற்றி என்ன சொல்கிறா, சிம்பிளாக முடிச்சாரு. மீனவர்களுக்கு பாதுகாப்பு எங்கள் ஆட்சியில், அதாவது தாவேகா ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எப்படி பிரிக்கிறான்னு பாருங்க. அதாவது விவசாயிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து மீனவர்கள் வந்து பார்த்தா கடல் விவசாயிகள்னு சொல்லிடுறாரு. ஓகேவா? அவர்களும் ஒரு விவசாயி தான், கடல் விவசாயிகள் அப்படின்றாரு. அவரோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கை மேலே வைக்க முடியாது, அவங்கள ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா உச்சக்கட்ட அழுத்தம் நாங்கள் கொடுப்போம், எங்கள் ஆட்சி தான் வரும், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது தான் எங்களோட முதல் வேலை அப்படின்னு டைரக்டாக மீனவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாரு. முதலே சொன்ன மாதிரி நான் அப்போ ஒரு ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் தான் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு. அடுத்த ஒரு விஷயம், இவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்களே, செகண்ட் டைம் இவங்க தானா, 2வது முறைலாம் சரித்திரமே கிடையாது. இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் அது அதெல்லாம் வந்து அவ்வளோ நீளமான ஒரு வால், அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறாரு. அது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த மாதிரி ஆட்சிக்கு வரதுலாம் அவ்வளோ நீளமான ஒரு விஷயம் வாய்ப்பே கிடையாது ராஜா. உங்கள் அப்பனாலே முடியல, அவர் வந்து உங்கள் அப்பாவாலேயே முடியலையான்னு சொன்னார். ஓகேவா? இதை நான் சொன்னது, உங்கள் அப்பனாலேயே முடியல, எப்படிப்பா நீ ஆட்சியை பிடிப்ப 2வது வாட்டின்னு சொல்லி அவர் தளபதி அவர்கள், திரு விஜய் அவர்கள் வந்து சொல்கிறாருங்க. சிஎம் சார் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து மொத்த திமுக இதை பார்த்துருப்பீங்க லைவில். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன். அடுத்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒரு பயங்கர டீலிங்கு. அதாவது இவங்க கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரு, ஒன்று நான் இருக்கணும், இல்லை நீ இருக்கணும். அதாவது இதை எப்படி அவர் மீன் பண்ணுறாருன்னா, ஒன்று நான் மக்களை ஏமாற்றணும், இல்லை நீ மக்களை ஏமாற்றணும், நடுவில் எவனுமே வந்து பார்த்த அப்படின்னா உள்ள வந்து நல்லதுன்றதை யோசிச்சிடவே கூடாது.
சரியா? ஸோ நான் எப்படியாவது வந்து அவனுக்கு எஸ்ஓபி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். நீ வந்து பொய் புகட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து ஒரு வன்மத்தை கக்கிட்டே இரு, பொய்யான விமர்சனங்களை பரப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசுறாங்க. இதை நான் சாதாரணமா சொல்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை பயங்கர ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு ஒரு வேற லெவல்ல அவர் சொன்னார். சரியா? என்னப்பா டீல் ஓவர் அப்படின்னு போன்லாம் வந்து சைகை காமிச்சு சொல்லிட்டு அவரே கை தட்டி வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளோ என்ஜாய் பண்ணாரு. முன்னாடி இருக்கிற தொண்டர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அது ஒரு ஹைப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது அவர் சொன்னது. ஹைப் மட்டும் கிடையாது, அது பல இளைஞர்களுக்கு அது போய் ரீச் ஆயிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வீடியோ கிளிப் சொன்னா அது போட சொன்ன அந்த பாட்டை நீங்க வேணா பாருங்க. நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். அதே மாதிரி எங்கேயுமே இது வரைக்கும் பேசுறது இல்லைங்க. இந்த சப்ஜெக்டை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பேசிக்கான்னு நினைக்கிறேன். ஜனநாயக படத்தை பற்றி பேசினாரு. ஜனநாயகம் படம் ஓகே, திரு சிஎம் சார் அவர்கள் பூசி முழுங்கி அதுக்கு ஒரு ஆதரவு மாதிரி தெரிவித்தார். வாட் எவர் இட் இஸ், அவர் ஆதரவு தெரிவித்தார் இல்லையா, அதுக்கு என்னோட நன்றிகள் சார் அப்படின்னு லைட்டாக அங்கேயும் ஒரு கொட்டு வச்சுட்டு அப்படியே கடந்து போகிறாரு. அடுத்தபடியாக என்ன சொல்கிறாருன்னா, சிஎம்மோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே என் கட்சிக்காரன் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நைட்லலாம் தூக்கம் வர மாட்டேங்குது, காலைல எழுந்துச்சா என்ன பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தெரில அப்படின்னு சொன்னார் ஒரு மேடையில். கரெக்டா? அதை இவர் வந்து இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஏற்கனவே என் கட்சிக்காரனால வந்து எனக்கு தூக்கம் போயிடுச்சு. இப்போ நான் பாட்டு ஹைவேஸில் ஹாயாக சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ இவன் வேற விஜய் வேற உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரே டார்ச்சர் பண்ணுறான். நம்ம 2000 கொடுத்தாலும் 5000 கொடுத்தாலும் மக்கள் மனசை வந்து ஒரே ஒரு வீடியோ பேசி மாற்றிடுறான். மக்கள் வந்து ஏமாறவும் மாட்டுறாங்க. சரியா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் கூட்டணியோட பிரச்சனை வேற, ஒரு பக்கம் என் கட்சிக்காரங்க பிரச்சனை வேற, ஒரு பக்கம் விஜயோட பிரச்சனை வேற. எப்பா இவ்வளோ பிரச்சனையா இருக்குது எப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து புலம்புவாப்ல. இதுதான் இப்போ அவரோட மனநிலை, இப்படிதான் அவர் இருக்குது, வெளியில காமிச்சிக்க மாட்டாப்லன்னு சொல்லி ஒரு அடி ஒரு மிதி அந்த இடத்துல. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் அப்படியே வைக்கிறாரு ஒரு ஃப்ளோல. சரியா? நீங்கள் இந்த மாதிரிலாம் என்ன மனநிலை இருந்தாலும் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் அவர் நினைக்கிறாரு, எப்படியாவது இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வந்து உட்கார விடாமல் ஏதாவது பண்ணணும், இவனை காலி பண்ணணும், இந்த சக்தியை அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னு சொல்லி நிப்பாட்டாப்ல. சரி வேணாம் விடுங்க அப்படின்ட்டாப்ல. அவர் என்ன சொல்லுவதான்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, மக்களையும் என்னையும் பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த இடத்துல வைக்கிறாரு. ஸோ அடுத்தபடியாக செம்ம மேட்ருக்கு ஒன்று, ஒரு டவுன் சவுத்தில் நீங்கள் ஒரு வெண்கல சிலை வைக்கலாம் உங்கள் டேடிக்கு. உங்கள் அப்பாவுக்குன்னு சொல்கிறேன், நான் டேடின்றேன். உங்கள் டேடிக்கு ஒரு சிலை வைக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்களே, அந்த சிலைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கொட்டு வச்சுது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரு காசில், ஓகேவா, யாரு காசில் இது நீங்கள் வைக்கலாம்னு நினைக்கிறீங்க, எந்த காசில் எடுத்து என்ன நீங்கள் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கோர்ட்டு ஒரு கேள்வி கேட்டது. ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் வைக்கிறாரு. ஓகேவா, ஊரா வீட்டு நெய்ல, ஓகேவா, உங்கள் வீட்டுக்கு இவர் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு, ஊரா வீட்டு நெய்ல உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க. எப்படி? ஊரா வீட்டு நெய்ல உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க அப்படின்றாரு. அப்பா சாமி, இதெல்லாம் கேட்டு ஆனால் சத்தியமாக ஒரு செவுட்லேயே அடித்த மாதிரி இருந்திருக்கும்ல கேட்கும் போது. அதாவது உன் வீட்டு காசுல உங்க அப்பனுக்கு செலவை, சரியா, மக்கள் வரி பண்ணதுல உங்க அப்பனுக்கு நான் ஏன்டா செலவைக்கணும் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க அப்படின்றத இவர் ஒரு ஸ்டைல்ல சொல்றாப்ல. செம்ம மிதி இது. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக இவங்க என்னென்ன மாதிரிலாம் பொய் புரட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் அப்படியே வைக்கிறாரு. அதாவது 1000 இருக்குது, அது அவர் சொல்கிறாரு, நிறையா இருக்குங்க சொல்கிறதுக்கு. கேஸ் மானியம் என்ன ஆச்சு, விலை உயர்வுலாம் வந்து ஏற்ற மாட்டேன் சொல்ல ஏன் ஏற்றுறீங்க, அந்த மாதிரி நிறையா வச்சுட்டு கடைசியாக உலகமகா மோசடி, பயங்கரமான மோசடி. எப்பா நீட்டை ஒழிப்பன்னு சொன்னியப்பா, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு மோசடி கட்சியை நான் பார்த்ததே கிடையாது, இப்படி மக்களை ஏமாத்துறியே. அதில் ஒரு டைலாக் ஒன்று சொன்னாப்புல, ஏங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் இவர் பேசும்போதுங்க ஒரு நார்மலாக அவர் சினிமா ஸ்டைல்லையே அவர் சொல்கிறாரு, அது சினிமாட்டிக்காக தான் இருக்குது, ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்குது சொல்கிறாரு. அவரை திமுக சொல்கிறாப்புல திரு விஜய் அவர்கள் சொல்லுவாங்கல்ல, ஒரு மோசமானவனே முக்கியமானவன் அவனை
செம்ம டைலாக். ஓகேவா? மோசமானவனே முக்கியமானவன். உண்மையா சொல்ற திரு விஜய் அவர்களே, திமுக இது கரெக்டா பொருந்தும். அதாவது யாருமே இங்க வந்து யோகியம் கிடையாது, எல்லாரும் மோசமானவன் தான் அந்தந்த ஒரு வகையில. அந்த மோசமானவன்லயே இந்த முக்கியமானவன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆட்கள் தான் திமுகன்ட்டாரு. சாமி வச்சு செஞ்சுட்டாப்ல. அடுத்து கடைசியா ஒரு பஞ்சல முடிக்கிறார். பஞ்சனா திரும்ப மக்களிடமே கேள்வி கேட்கிறாரு. உங்கள் மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, இல்லைன்னா வந்து மக்கள் விரோத ஆட்சி செய்யற திரு ஸ்டாலின் வேணுமான்றாரு. ஆப்வியஸா என்ன சொல்லுவாங்க, சும்மா கத்துறாங்க முன்னாடி இருக்க தொண்டர்கள்லாம். சரியா? அடுத்து நாங்குநேரியில் நடந்த அந்த கொலை இருக்கு இல்லையா, ஒரு கொடூரமான சம்பவம், அதை பத்தி குறிப்பிடுறாரு. அது ரொம்ப பிரீஃபா பேசாம ஒரே ஒரு ட்வீட்ல முடிச்சு விட்டாப்ல ஜோலிய. ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். இவனை தான் இந்த மேட்டரை நான் சொல்ல முடியும். என் நண்பர் ஒரு ட்வீட் போட்டு தான் நான் அதையே படிக்கிறேன்ட்டு ஒரு துப்பிட்டு போயிட்டாரு அப்படியே. ஸோ அடுத்தபடியாக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வருவோம். இவரோட விஷனை சொல்றாரு. அதாவது தாவேகா வந்து ஆட்சிக்கு வந்தா எந்த மாதிரிலாம் செய்வோம் அப்படின்றத உறவுகளே அவரோட விஷயம் சொல்றாரு. நீங்க கண்டிப்பா அதை பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன்ல சொல்லிடுறேன். விவசாயிகளுக்கு கம்ப்ளீட்டா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய விஷயங்களை இங்க சொல்லியிருக்காங்க. அதுல வந்து முக்கியமான அம்சம் இப்போ அவர் சொன்ன அவரோட விஷயம்ல மேக்சிமம் 90% வந்து பார்த்தா விவசாயத்தை பற்றி தான் இருந்தது. அதுல முக்கியமா பேசும் பொருளா இருக்கக்கூடிய விஷயம் 2 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகள், ஓகேவா, மற்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலமற்ற விவசாயிகளுக்கு அவங்களோட பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த அரசு வேலையும் இல்லாத பட்சத்தில், ஓகேவா, அவங்களோட பிள்ளைகளோட மொத்த எஜுகேஷன் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்றாரு. நான் எனக்கு தெரிஞ்சு இது மேனிஃபெஸ்டோவா வரப்போதான்னு எனக்கு தெரியல, விஷன்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்களை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நீங்க கொடுக்குற 2000 ரூபாவை எதிர்பார்க்கல, 1000 ரூபாவை எதிர்பார்க்கல. இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க பாருங்க ஒரு விஷயம், இலவசமா படிப்பு, காலேஜ் வரைக்கும்ங்க. படிப்புன்றது காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் மொத்தமாக நாங்கள் ஏற்றுப்போம். விவசாய கடன் ரத்து அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு அந்த குடவுன் நாங்கள் வந்து கட்டித்தருவோம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த இறக்கிறதுக்கு ஏற்றதுக்கும் அந்த கொள்முதல் செஞ்ச நெல் மணிகளை வந்து இறக்குமதி ஏற்றுமதி செய்வதற்கு கமிஷன் வாங்குறாங்க, அதை மொத்தமாக ஒழிச்சிருவோம்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பல்வேறு விவசாயிகள் சார்ந்த விஷயங்கள் சொன்னாலும் இந்த எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் மேட்ரு அப்படின்றது உண்மையாகவே சூப்பர் தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆட்சிக்கு வாங்க, இப்போ உடனே வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் தானே அப்படின்வாங்க. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான வாதம். சரியா? ஆட்சிக்கு வந்தால் தானே இருக்கட்டும், படிப்பு, மெடிக்கல், விவசாயிகளுக்கு இன்னைக்கு அவர் பேசுனதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இலவசம் சொன்னது அந்த தட்டு மக்களுக்கு, அந்த கிரேட்ல இருக்க விவசாயிகளுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம். அதை வந்து முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய விவசாயி மக்கள் இருப்பாங்க போல இருக்கு. அது முன்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டும் கிடையாது, எல்லோருமே அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக, ஏன்னா அது வீடியோ அவர் பேசும்போது ரொம்ப நேரம் ஆகுது, அது மட்டுமே எல்லா இடத்துலையுமே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஸோ அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களோட ஆட்சி அமையும் பட்சத்தில் குழந்தைகள், பெண்கள், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். எங்களோட மேனிஃபெஸ்டோட விஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் அது மட்டும்தான் சொல்லுவோம். அதுபோல வேலை வாய்ப்புகள் தனியார் மையங்கள் அனுப்பிச்சு தனியார் மையங்களை உருவாக்கி அந்த வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அங்க வந்து வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு, பெண்களுக்கெல்லாம் உருவாக்கி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லான பல அவரோட விஷன்ஸ் எல்லாமே இங்க சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நோக்கத்தோட தான் அவங்க வந்து அரசியலுக்கு வராங்க. விஜய் அவரோட பேச்சை வச்சு பார்க்கும்போது, ஏன்னா இட் இஸ் நாட் ப்ரூவன் கரெக்ட், பட் எந்த ஒரு சுயநலமும் இருக்கிற மாதிரி மக்களுக்கு தெரியணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இவர் சொன்ன விஷயத்துல உள்குத்தோ ஏதோ இருக்கிறது வேலை கிடையாது அவர் பேசுறதுக்கு, ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இது என்ன சொல்றா அப்படின்னா, உங்க மனசாட்சியை தொட்டு மற்ற அரசியல் கட்சிகள் சொல்ல முடியுமா நீங்களாம் ஊழல் செய்யவில்லை என்று? ஊழலே நான் பண்ணலன்னு சொல்றேன், ஆனா நாங்க சொல்லுவோம், நாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்சியை நடத்துவோம், அதுக்கு நாங்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி எப்பவும் போல கான்ஃபிடென்ட்டா இருங்க, மீண்டும் சந்திப்போம், வெற்றி நமதே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாப்ல. அது முடியறதுக்கு முன்னாடி அவர் ஸ்டைலில் வந்து எங்கள் ஓட்டு விலைக்கல்ல அப்படின்னு சொல்லி எப்போவுமே வந்து லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லுவார், ஒரு உறுதிமொழி மாதிரி எடுக்க வைப்பார், அதையும் எடுக்க வச்சாரு, ஜோலி முடிஞ்சு. அப்புறம் வேலூர் மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டாரு. அதை ஒரு விமர்சனமாக போட்டாங்க, இந்த வீடியோ போக நான் பார்த்தேன்.
இங்க இருந்து வேலூருக்கு வந்து இருக்கவங்க ஆய் சொன்னா இந்த மாதிரி தலைவரை பார்த்துக்க முடியுமா சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு நியூசன்ஸா இருந்தது பார்க்கும்போது அங்க சொல்ல மாட்டேன்னா நான் இப்ப எங்க மக்கள் அங்க பார்ப்பாங்க, ஆமாங்க பார்ப்பாங்க. 1 லட்சம் பேர் பார்த்தாங்க. மொத்தமா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் லைவ் மட்டும் நான் சொல்றேன், லைவ் மட்டுமே 2 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இது வந்து பாருங்க, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு லைவ்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது முன்னாடி உட்கார தாண்டி எல்லாருமே உட்காந்து பாரு 2.5 லட்சம் ஆல்மோஸ்ட். மற்றவங்களாம் அவங்க லைவ் எவ்வளோ பார்க்குறாங்கன்றது உடனே லைவ் ஓட்டா மாறுமா? எம்மா சாமி, அதுக்கு நான் வரல. அது எலெக்ஷனில் தெரிஞ்சிடும். ஓட்டா மாறுமா மாறாதா, இல்லை நோட்டா கீழே யார் போக போகிறா அப்படின்றதுலாம் எலெக்ஷன் முடிவு பண்ணிட்டோம். அது நம்ம கையிலேயே கிடையாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் பொருந்தும். அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நன்றி உறவுகளே, வணக்கம்.